காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மத்திய அரசு திட்டங்களை பத்தி, விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை பத்தி ஒரு தகவல் உங்களால முடிஞ்சதை சொல்லுங்க. பத்தி கொடுக்குறாங்க. அது பராமரிக்க முடியல, பார்க்க முடியாத இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்கு, நம்மளுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்றேன். இல்ல, இப்ப மத்திய அரசுல இருந்து உங்களுக்கு வருடத்திற்கு பாரதிய பிரதான் மந்திரி கிசான் சம்மான்ங்கிற திட்டத்தின் கீழே வருடத்திற்கு 6000 ரூபாய் 3 தவணையா 2000 தராங்க. அது உங்களுக்கு வருதா? வருது. அது வந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசுல இருந்து கொடுக்கக்கூடிய கணக்குல வரவு வச்சிடறாங்க இல்லையா? இப்ப முன்னாடியெல்லாம் வந்தது, இப்ப ஒரு வாட்டி வந்து மறு வாட்டி வரல, அது அப்படியே நிக்குது. இப்ப நேத்திக்கு வந்து மொத்தம் அதே மாதிரி சில ஆளுகளுக்கு வரல, சில ரொம்ப பேத்துக்கு வரல, பாதி ஆளுக்கு வந்திருக்கு. பாதி ஆளுக்கு தான் வந்திருக்கு, மீதி விடுபட்டு இருக்கு. முன்னாடி வாங்கி இருந்தாங்க, இப்ப வரமாட்டேங்குது. அது மாதிரி சார். ஆமா. இப்ப அது மாதிரி பெண்டிங்ல ரொம்ப பேத்துக்கு நிக்குது. உங்களுக்கு இந்த மண்வள ஆதார அட்டைய பத்தி தெரியுமா? மத்திய அரசாங்கத்தோட மண்வள ஆதார அட்டை இருக்கு. அது இருக்கான பயன்படுத்தலாம் இருக்கு. நான் வரல. நீங்க அது சம்பந்தமா கேட்டு அது வாங்கிருக்கீங்களா? இல்ல, வாங்கல. அது சம்பந்தமான தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அது விவசாயிகளுக்கு மண்ணின் தரத்தையும் அதுக்குண்டான பண்பாடு எப்படி சாயில் டெஸ்ட்னு பேரு, அந்த சாயில் டெஸ்ட் மண்வள ஆதாரத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயிரை மாத்தலாம். என்ன பயிர் எந்த போகத்துக்கு போட்டா அதிக விளைச்சல் கிடைக்கும், எந்த போகத்துல தண்ணி குறைவா இருக்கிற காலங்கள்ல, வறட்சி காலங்கள்ல அதுக்கு தகுந்த பயிர் நடவு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த மத்திய அரசோட பயிர் காப்பீட்டு திட்டம் வருதா? வருது. ஆனா அதை நாங்க கொடுத்தோம், 2-3 வாட்டி கொடுத்தோம், வரலன்னா அதாவதுங்க, நீங்க கேட்டது ஏதாவது வெள்ளத்தினால பாதிப்புக்காக கேட்டீங்களா, இல்ல வறட்சி பாதிப்புக்கு கேட்டீங்களா, இல்ல மழைனாலதான் கேட்டேன். தண்ணி நம்ம ஏரியாவில் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. சரி, பாதிக்கிறது தான் அதை எழுதணும். ஆனா வரல, 3 வாட்டி எழுதுனா வரல. அது இல்ல, அதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து உங்களுடைய இடத்தை பார்த்து அந்த நெல்லு பாதிப்போட அளவு அது வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பயிர் போல ரொம்ப மடிஞ்சிருந்தாதான் நாங்க தருவோம் அப்படின்ட்டாங்க. ஆனா நீங்க உங்க கணக்குல இருந்து அதுக்கு உண்டான பிரீமியம் தொகை கட்டியிருக்கீங்க? கட்டியிருக்கேன். பயிர் காப்பீட்டுக்கான தொகை கட்டியிருக்கீங்க. 600 ரூபா கட்டலாம். 3 வாட்டி கட்டல, 3 வாட்டியுமே வரல. காப்பீடு வரல. அது வந்து நம்ம தொடர்ந்து எல்லாருக்குமே வரலையா, இல்ல இந்த ஏரியா பாதிக்கப்பட்ட ஏரியா? சில பேருக்கு நம்ம ஊர்ல சொன்னாங்க வரல. எனக்கெல்லாம் 4 வாட்டி 4ஆவது வாட்டி கட்டியிருக்கேன். அதாவது அரசாங்கத்துல எப்படி திட்டம்னா, இந்த ஏரியா பாதிக்கப்பட்ட ஏரியான்னு அறிவிப்பு கொடுத்தா தான் உங்களால வாங்க முடியும். அறிவிப்பு கொடுக்காத பாதிக்கப்படலன்னு சொல்லிட்டா அந்த இடத்துக்கு நீங்க சிட்டாடங்கள் கொடுத்தாலும் தரமாட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு தான், பகுதிகளுக்கு தான் அந்த பயிர் காப்பீடு இது உண்டு. நஷ்ட சில பேத்துக்கு வந்திருக்கு, சில பேத்துக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிச்சாலு. எனக்கெல்லாம் வந்திருக்குங்க. சிலப்பா இன்னும் 4-5 பேத்துக்கு வரல அப்படின்னு சொன்னோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அக்கறை. அதோட அப்படியே நின்றுது. இது போல இப்ப பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கையாலேயே இந்த மிஷின் வச்சுட்டு அடிப்போம். கை ஸ்ப்ரேயர், ஹேண்ட் ஸ்ப்ரேயர்ல போடுவீங்க. டிஏபி உரத்தெல்லாம் கையாலேயே தெளிப்பீங்க. இப்ப அதுக்கு பதிலா மத்திய அரசு வந்து ட்ரோன் மூலமா பூச்சி மருந்து தெளிக்க அறிமுகப்படுத்திருக்கு. அது சம்பந்தமா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ட்ரோன்ங்கிறது மேல இருந்து பறக்கிற ஒரு கருவி. அது அந்த உங்களுடைய அனைத்து பகுதிகளுக்கும் செடிகள் மேல நேரடியா பூச்சி மருந்தை தெளிக்கும். அது மாதிரி வரல, நம்மளுக்கு இது வரைக்கும் வரல, அக்கறையே சொல்லல. உங்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து நேரம் மிச்சம், குறைந்த செலவு, ஒரே நாள்ல உங்களுடைய பயிர் முழுக்க அடிக்க முடியும். இது தவிர பயிர் மேல இந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுனால மண்ணோடைய அந்த தரம் பாதுகாக்கப்படும். அந்த விளைநில மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணுல இந்த உரங்கள் சேர்ந்து அதை பாதிக்காம செடியை மட்டும் பாதுகாக்கும். இதை ஏன் நீங்க உபயோகப்படுத்தல? நம்மளுக்கு அந்த ஏற்பாடே வரல. ஆனா எல்லா திட்டமும் இருக்கு, ஆனா நம்ம ஏரியாவுக்கு வரல. வரல.
சிறப்பா மேல்மேலும் நீங்க விவசாயத்தை தொடர்ந்து செய்யணும். சரி. உங்களுக்காக நிறைய மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு. விவசாயம் தான் இந்தியாவினுடைய வாழ்வாதாரம். ஆமா. விவசாயிகளுடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுக்கு முக்கியம். நீங்க தொடர்ந்து மேல்மேலும் செழிப்பா இருக்கணும். நன்றி, வணக்கம்.